வணக்கம் நண்பர்களே. விண்மீன் 56. அவருக்கும் அறிவழகிக்கும் இப்போ எந்த சம்மந்தமும் இல்லை. ஸ்டே அவே ஃப்ரம் அறிவழகி என்றான் சந்தீப். எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் உன் கல்யாணத்து அன்னைக்கு ஃபோன் எடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் என்றான் துரு. ஹலோ பாஸ், அன்னைக்கு நைட்டு நான் ஒன்றும் ஜாலி பண்ணிட்டு அட்டன் பண்ணாமல் இல்லை. ஆக்சுவலி அன்னைக்கு எனக்கு முக்கியமான ஒர்க் ஆஃபீஸில் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப் வரல. 3 கோடி ரூபாய் பக்கத்தில் லாஸ் ஆயிரும். அதான் வேலைக்கு போயிட்டேன். அந்த இடத்துல நெட்வொர்க் இல்லை. ஏன் ஒரு நாள் நைட்டு பொறுக்க முடியலையோ என்றான் சந்தீப். உன்னை யாரோட மேரேஜ் அன்னைக்கு வேலைக்கு போக சொன்னது? வேலை இருந்தா அன்னைக்கு எதுக்கடா கல்யாணம் பண்ணுறீங்க? என் வாழ்க்கை கெடுக்கவா என்றான் துரு. அறிவழகியோ, ஆமாம், இவர் ரொம்ப யோக்கியம். அண்ணா, இவ்வளோ பேசுகிறார்ல, இவர் என்ன செஞ்சா தெரியுமா எங்கள் முதல் ராத்திரிக்கு என்றாள். பிஞ்சு நெஞ்ச டிஞ்சர் போட்டு வச்சிருக்கேன். புருஷனும் பொண்டாட்டியும் பஞ்சர் பண்ணாமல் விட மாட்டாங்க போல என்றெண்ணிய பிரம்மாவோ, என்னாச்சுமா என்றான் சலிப்பாக. விளையாட போயிட்டாருண்ணா. அது என்ன? ஸ்னூக்கர் விளையாட போயிட்டாரு என்றாள். அதிர்ந்து விட்டான் பிரம்மா. எது, விளையாட போயிட்டானா என்று அதிர, பியூட்டி, நான் அம்மா அவர்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் என்றான் துரு. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். விளையாட போனதே தப்பு, இதில் சொல்லிட்டு போனேன்னு பெருமிதம் வேற. உங்களால் தான்டா என் மாதிரி பசங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டுக்கு. ஓ லார்டு, உனக்கு கண்ணே இல்லையா? ஒருத்தன் என்னன்னா கல்யாணத்தன்னைக்கு வேலைக்கு போகிறான், இன்னொருத்தன் என்னன்னா விளையாட போகிறான். இவனுங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணுறேன் என்று விட்டு, வேலை கூட பரவாயில்லடா, ஆனால் நீ விளையாட போனேன்னு சொல்கிற பத்தியா, அதைத்தான் மச்சான் தாங்க முடியல என்றான் பிரம்மா. ஹே, எங்களது ஃபோர்ஸ்ட் மேரேஜ் அதான் என்றான் துரு. இல்லைனா மட்டும் என்னவோ சொல்லுவாங்களே, திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாய்ப்பு. அது போல வேடிக்கை பார்க்க போன உனக்கெல்லாம் வெட்டிங் பண்ண நீ ஏண்டா விளையாட போக மாட்ட என்று நொந்து கொண்டான் பிரம்மா. பின் அறிவழகியை பார்த்து, சிஸ்டர், ஃபீல் பண்ணாதீங்க, நாளைக்கு மார்னிங் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறோம். இன்னும் நிறைய இவனை பற்றி பேசுகிறோம், சரியா என்று துருவை முறைத்தவாறு சென்றான் பிரம்மா. மறுநாள் காலை விசிட்டர்ஸ் நாற்காலில் அமர்ந்திருந்தார் தேவராஜ். வணக்கம் மாமா என்று குரல் கேட்க நிமிர்ந்தவர் முன் நின்றிருந்தால் அறிவழகி. ஏய் அறிவழகி, எப்படி இருக்க என்று தன் அருகில் அமருமாறு அருகே தட்டிய இடத்தில் அமர்ந்தாள். சொல்லுமா, என்னால் நம்பவே முடியல. அது மட்டும் இல்லை, உன்னை இங்கே பார்ப்பேன் எதிர்பார்க்கல என்றார். பரவாயில்ல மாமா, நீங்கள் அத்தை ஆறு எல்லாம் எப்படி இருக்கீங்க என்றாள். ஆரு காட் என்கேஜ்ட், மாப்பிள்ளை ஃபாரின், ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் மேரேஜ். இன்வைட் பண்ணா வருவியா என்றார். பார்க்குறேன். உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க உனக்கு என்று அவர் இழுக்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. எனக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் முடிச்சிருவாங்க. மாப்பிள்ளை எங்கள் சுந்தரம் தத்தாவை ஞாபகம் இருக்கா? அவர் பிள்ளை தான், இங்கே தான் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறாரு என்றாள். குட், வாழ்த்துக்கள் என்று அவளை அழுத்தமாக பார்க்க, நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாம் தானே என்றாள் கேள்வியாக. ப்ராப்ளம் உனக்கும் துருவுக்கும் தான், எனக்கும் உனக்கும் இல்லையே. அதனால தாராளமாக எப்போ வேணாலும் கூப்பிடலாம். ஆனால் உன் மேலே கோவம் இருக்கு. ஒருக்கு கிளம்பும்போது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் என்றார். நான் தான் கால் செஞ்சேனே, நீங்கள் வெளியூர் போயிருக்கீங்கன்னு அத்தை வந்தாங்களே, அவங்க தான் இது சரியாக வராது ஆறுதல் சொல்லி கதிர் மாமா கூட அனுப்பி வச்சாங்க. நான் கூட போகும்போது மாமா கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன் என்றாள் வெகுளியாக. அத்தையா, யூ மீன் மகதியாமா என்றார் அதிர்ந்தவாறு. ஆமா, ஏன் அவங்க சொல்லலையா? மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். தூரத்தில் துரு பிரம்மா வருவதை கண்டவள், சரி அப்போ நான் வர்றேன் என்று அவர்கள் பார்வை படுவதற்குள் ஓடிவிட்டாள். இப்படியே 2-3 நாட்களாக ஓடி ஒளிந்து கொண்டுதான் தெரிந்தாள். நிஷாவிடமிருந்து அவள் நம்பரை பெற்ற துரு முதன்முறையாக அவனாகவே மெசேஜ் செய்திருந்தான். அதை கண்ட சந்திப்பு அவளை திட்டி தீர்த்து விட்டான். இனி நீங்கள் சேர்வது சாத்தியமில்லை. ஹரிசுடன் உனது திருமணம் முடிவாகிவிட்டது. மீறினால் மாமனை இழக்க நேரிடும் என்று பிளாக்மெயிலும் செய்திருந்தான். அது மட்டுமல்லாமல் துரு வழங்கிய இதழ் முதத்தை பற்றி அறிவழகியை மறைமுகமாக கூறி, கிட்டத்தட்ட அது முறையற்ற செயல், தவறான உறவு நிலை என்று அவள் மனநிலையை மாற்றியிருந்தான். விளைவு, துருவின் எண்ணை பிளாக் செய்திருந்தாள் அறிவழகி. துரு 3 நாள் இடைவிடாது வேலைப்படுவால் மொபைலில் மட்டும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தவன் கோபத்தில் இருக்கிறாள் என்று அதையும் விட்டிருந்தான். 5வது நாள் இரவு வேலையை முடித்து சந்தீப்பும் மறைவிலையும் வீடு திரும்பினர். பைக்கை ஓட்டிய சந்தீப், ஏன் அறிவு பைலட் அதுக்கப்புறம் வேற நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலையா என்றான்.
இல்லை மச்சான், எனக்கு அந்த ஆள் ஞாபகமே இல்லை. நீ வேற பேசி ஞாபகப்படுத்தாத. இப்போதான் நான் தெளிவாக இருக்கேன். இனி என் வீட்டுக்கார ஹரிஸ் அது மட்டும்தான் என்றாள். குட் என்று வீட்டை அடைந்தவர்கள் கதவை தட்ட திறந்தது பிரம்மாதான். ஹலோ பாஸ், ஹாய் அறிவழகி என்றான். அவனை தாண்டி உள்ளே பார்க்க சந்தீப் பெண்ணை சுமர்ந்தவர் அமர்ந்திருந்தது துருவுதான். வெல்கம் காய்ஸ் என்றான் அவனும். இருவரையும் முறைத்தவாறு வந்து அமர்ந்த சந்திப்போ, என்ன நான் இல்லாத நேரம் வீட்டுக்கு வந்து மிரட்ட பார்க்குறீங்களா என்றான். இவன் பேசும்போதே காஃபி ட்ரையுடன் வந்த சந்தீப் மனைவி இந்து, அண்ணா இந்தாங்க காஃபி, அப்புறம் இந்தாங்க பஜ்ஜி, இப்போதான் சூடாக போட்டேன், டேஸ்ட் பண்ணுங்க என்றவள் சந்தீப்பை கண்டு, அட நீங்கள் இப்போ வந்தீங்க, சொல்லவே இல்லை, காஃபி ஆத்தட்டுமா என்றாள். நெற்றியில் கை வைத்து விட்டான் சந்தீப். சிஸ்டர், மச்சானுக்கு தலைவலி போல, நீங்கள் போங்க போய் எடுத்துட்டு வாங்க, அதான் நெத்தியை தேய்க்கிறாப்ல என்றான் பிரம்மா. மச்சானா என்று சந்தீப் நோக்க, அதான் அறிவழகி இந்து இவங்கெல்லாம் எனக்கு சிஸ்டர்னா நீங்கள் மச்சான் தானே மச்சான் என்றான். என்ன விஷயமா வந்தீங்க சொல்லிட்டு கிளம்புங்க என்றான். டக்குன்னு எழுந்த துருவோ, அறிவழகி கூட கொஞ்சம் தனியாக பேசணும், ஸோ அவளை கூட்டிட்டு வெளியே போறேன் என்றான். ஆத்தி நான் மாட்டேன் என்று அறிவழகி வாயை பொத்த, ஐயோ என்று பிரம்மா நெஞ்சில் கை வைக்க சந்திப்போ மீண்டும் தலையில் கை வைத்தான். முதல்ல வாயிலிருந்து கையெடு என்று எடுத்துவிட்ட துருவோ, 10 minutes, just 10 minutes ப்ளீஸ் என்றான். அவளோ சந்திப்பை பார்க்க, அவனோ அவளை பார்த்து முறைத்தான். நோ, வாய்ப்பே இல்லை, எனக்கு பசிக்குது, சாப்பிடணும், தூங்கணும், நிறைய வேலை இருக்கு என்றாள் சந்திப்பை பார்த்து கொண்டே. துருவோ அறிவழகை பார்த்து முறைக்க, இவர்களுக்கு குறுக்கே வந்த சந்தீப், பாஸ் எதுவானாலும் இங்கே பேசுங்க, அவ எங்கேயோ வரமாட்டா என்றான். அதுவும் நல்ல ஐடியா மச்சான். சிஸ்டர், நடு வீட்டில் பாய வரீங்க, இந்த சிஸ்டர் கூட 2 பஜ்ஜியை போடுங்க, ஸ்டார்ட் பண்ணு மச்சானி என்றான் பிரம்மா. கடுப்பாகிய துருவோ அருகில் இருந்த சோஃபா குஷனை தூக்கி எறிய, ஏன் மச்சான் பிடிக்கலையா, அப்போ பக்கோடா போட சொல்லவா என்றான். ஏதாவது ஒரு லூஸாக இருந்தால் சமாளிக்கலாம், என்னை சுற்றி இருக்கிற அத்தனை லூஸாக இருந்தால் நானும் என்னதான் செய்ய என்று நெற்றியில் கை வைத்து அமர்ந்து விட்டான் துரு. அண்ணா பார்த்தீங்கல்ல எவ்வளோ கோவம்னு, வீட்டில் கோவம் வந்தால் எல்லாம் தூக்கி சுவத்தில் எறிவார், சுவத்தில் குத்துவார், எல்லாம் நினைக்கிறாங்க இவர் தான் என்னை அனுப்பிட்டாருன்னு. ஆனால் அது உண்மை இல்லை, நான் தான் அவரை விட்டு ஓடிட்டேன். பாதி நாள் பட்டினியா போடுவாரு, நைட்டெல்லாம் தூங்க விடாம டார்ச்சரு, அதான் போதும்டா சாமின்னு ஓடிட்டேன். தூங்க விட மாட்டானா? இவனை பார்க்கும்போதே நினைச்சேன் வெள்ளை சட்டை போட்ட வேட்டையனா இருப்பான்னு. காம பிசாசே, சின்ன பொண்ணை என்னவோ பண்ணியிருக்கான் என்று எண்ணியவன் தன் நெஞ்சை தட்டி கொடுத்து, கோல்டன் பேபி என்று விட்டு, ஆனா பார்த்தா அப்படி தெரியலையேம்மா என்றான் பிரம்மா. ஆமாண்ணா, பார்க்க பலூன் விற்கிறவர் போல இருக்கார்ல, ஆனால் அது உண்மை இல்லை. நைட்டெல்லாம் திருக்குறளையும் திருவருப்பாவையும் படிக்க சொல்லி டார்ச்சர் செய்வார். காலையில் மனப்பாடம் செஞ்சதை ஒப்பிக்கணும்னா காஃபி கட்டு, டிஃபன் கட்டு, சாப்பாடு கட்டு, எல்லாம் கட்டு, 100 தடவை இன்போஷன் வேற. நீங்கள் வேணும்னா ஒரு குரல் சொல்லுங்களேன், உடனே எழுந்து நின்றுவார். நெஞ்ச நிமித்தி கால் அகல விரிச்சு கையை பின்னால கட்டி தான் குரலே சொல்லுவார். திருவள்ளுவர் கூட அவர் குரலை அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், ஐயோ என் தாய்மொழி போச்சு, தமிழ் மொழி போச்சுன்னு தையா தக்கான்னு குதிப்பாரு. அது கூட பரவாயில்ல, வள்ளுவர் கூப்பிட்டு வாசியம்மா இருங்கய்யா, ஒரு வாழைதான் குடத்தை நிறச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலும், பாரதியோட தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க செல்லம்மா மாவோட ஊறுகாய் வைக்கலனாலும் நான் தமிழ் படிக்காதான் காரணம்னு சொல்லுவாருண்ணா. இன்னும் கேளுங்க, அறிவழகி என் பாட்டி பேரு, அதனால எனக்கு வச்சாங்க, அவ்வளவுதான். பிரம்மாவுக்கு மீன் என்னன்னா என்றாள். ஐயோ பெருசாலாம் தெரியாதுமா, அவரு ஒரு படைக்கிற கடவுள், அவ்வளவுதான், தட்ஸ் இட் என்றன் பிரம்மா. அவ்வளோதானே, அவர் பேரை கேளுங்கனே, பூமியில எல்லாம் சுத்தம் என்ன தவிர. நான் நிலையானவன், ஒழுக்கமானவன், அன்பானவன், அறிவானவன், அசராதவனு அப்படின்னு நீளமா பேசுவாரு. சப்பா என்னால முடியலனா, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க என்றவளை கண்கள் அகல விரித்து கேட்டான் பிரம்மா. திருக்குறள் சொல்லி டார்ச்சரா? இது என்னடா நூதனமான டார்ச்சரா இருக்கு. அட பாவி பயலே. டோன்ட் வரி சிஸ்டர், கந்து வட்டிக்கு கடன் வாங்கியது உங்க கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். தயவு செஞ்சு அவனை மட்டும் கட்டிடாதீங்க. நீ எல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா என்றவர் துருவை பார்க்க, அவனும் பிரம்மாவை பார்த்து புருவத்தை ஏற்றிறக்கினான். புரியல என்றன் பிரம்மா அழுத்தமாக. அவன் அருகில் வந்த துரு, ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த, என்ன சொன்னா என்றான் துரு. அதுவா, சொன்னா தப்பா எடுக்க மாட்டியே என்றான். சொல்லு முதல்ல.
உன்னை பார்த்தா பலூன் விற்கிறவ போல இருக்கான் என்று விட்டு ஹஹாவென சிரிக்க, ஓ அப்படியா என்றான் துரு வெகு சாதாரணமாக. ஓவா மச்சான், உன்னை பலூன் விற்கிறவன்னு சொன்னா உனக்கு கோவம் வரணும், இவ்வளோதான் நான் உன் ரியாக்ஷன் என்றான் பிரம்மா. யூஸ்வலா பஞ்சு மிட்டாய் விற்கிறவன்னு சொல்லுவா, அதிலிருந்து பதவி உயர்வு கொடுத்து பலூன் விற்கிறவன்னு சொல்லியிருக்கா போல என்றான். பதவி உயர்வா? அடே, எப்ப இருந்துடா பலூன் விற்கிறதெல்லாம் பதவி உயர்வுல சேர்த்தீங்க என்றான் அதிர்ந்து. சந்திப்போ, ஓகே பாஸ், அப்போ நீங்க கிளம்புங்க, கேட்டை மூடணும் என்று எழுந்து நிற்க, துருவோ வந்த வேலை முடியாம கிளம்ப மாட்டேன் என்பது போல் உடலை சற்று கீழ் நோக்கி தளர்த்தி கையை உயர்த்தி முறித்து சாய்வாக அமர கடுப்பாகிவிட்டான் சந்தீப். ஓகே ஃபைனல், பால்கனி, அதுவும் கரெக்டாக 15 minutes தான் என்றான். தட்ஸ் மை பாய் என்று அவன் கன்னத்தில் தட்டிவிட்டு அறிவழகியே பால்கனிக்கு வா என்பது போல் சைகை செய்தான். ஆமா, கூட இருக்கும் போதெல்லாம் திருக்குறள் படிக்க சொல்லி டார்ச்சர் செஞ்சுட்டு இப்போ பில்டப்பை பாரு, ஏதோ தீராத விளையாட்டு பிள்ளைய போல. கடவுளே என்றெண்ணினான் பிரம்மா. சந்தீப் மனைவியோ ஒரு ட்ரே நிறைய பஜ்ஜி 2 காஃபி சகிதமாக பால்கனி நோக்கி நடக்க, அவள் கையை பற்றிய சந்தீப்போ, என்னது இது என்றான். தெரியலையா, அவங்களுக்கு பசிக்கும்ல, அதான் வைக்க போறேன் என்றாள். அவங்க பால்கனிக்கு தான் போறாங்க, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போல. நீ வேற படுத்தாத, விடிஞ்சா என் மாமா என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல. உன்னை கல்யாணம் பண்ணும்போது கூட நான் இவ்வளோ பயப்படல, கடவுளே என்றான். அறிவழகியோ கண்ணாடியின் முன் நின்று முடியையும் பொட்டு துப்பட்டாவை சரி செய்து கொண்டிருக்க, அவள் தோளை தட்டிய சந்தீப், என்னது இது என்றான். தலை கவிழ்ந்தவள், எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன் என்றாள் தயங்கியவாறு. ஏன், பவானி பெட்ஷீட்டையும் பால் செம்பும் கொடுத்துட்டுமா என்றான். ரொம்ப முக்கியம், சீக்கிரம் போய் பேசி தொலை என்று சென்றவளே, நில்லு, 15 நிமிஷம்தான், அதுக்கு மேல 1 நிமிஷம் கூட அலோவ் பண்ண மாட்டேன், போ என்றான். இவளுகெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு புரியவே இல்லையே, கடவுளே என் மண்ட பத்திரம் என்றான் சந்தீப். கையில் ஒரு பெரிய ட்ரேயுடன் வந்த அறிவழகியை பார்த்து புருவம் சுருக்கிய துரு. நோ, உனக்கு தெரியும்ல, நைட்டு ஆயில் ஐட்டம்ஸ் நான் நிறைய சாப்பிட மாட்டேன் என்க, இது எனக்கு உங்களுக்கு இல்லை என்றவளை. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அழகி, இதில் எவ்வளோ ஆயில் இருக்கு பாரு, நைட்டு இவ்வளோ கலோரிஸ் எதுக்கு, இதை பேர்ன் பண்ண எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரியுமா, இதில் பிபி, ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால் எல்லாம் வரும் என்று நீளமாக அவன் பேசிக்கொண்டே செல்ல, கையில் பட்ஜியை வைத்தவாறு ஆவென பார்த்து கொண்டே இருந்தாள் அறிவழகி. இவர்கள் பேசுவதை கதவில் காதை வைத்து கேட்டுக்கொண்டிருந்த பிரம்மா தலையில் அடிக்க, சந்தீப்போ, அப்பா இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு என்று குத்தாட்டம் போட்டான். பாஸ், அறிவலைக்கு அவங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையே முடிச்சிருங்க, பாவம் ஒரு பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்த பாவம் நமக்கு வேண்டாம் என்று விட்டு சோஃபாவில் சென்று அமர்ந்தான் பிரம்மா. தோள்களை குலுக்கியவாறு சந்தீப்பும் வந்து அமர்ந்தான். பால்கனியில் அறிவழகியோ, இதை சொல்லத்தான் வந்தீங்களா என்றால் முறைத்தவாறு. சாரி, கான்வர்சேஷன் கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு என்றான். என்கிட்ட அதிக டைம் இல்லை, இதை நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சொல்லிருங்க என்றாள். அவள் பிளேட்டையும் அவளையும் மாற்றி மாற்றி பார்த்தவன், நோ அழகி, எனக்கு அவ்வளோ டைம்லாம் வேண்டாம், ஜஸ்ட் 10 minutes போதும் என்றான் நக்கலாக. அவனை முறைத்தவளும், என்க, அந்த ஹரிஸ் பற்றி விசாரித்தேன், நல்ல பையன்தான், ஆனால் அவனுக்கு வேறொரு பொண்ணு மேலே லவ் இருக்காமே, அப்புறம் எப்படி உன் கூட ஹாப்பியாக வாழ முடியும் என்றான். நமக்கு கல்யாணம் ஆகும்போது கூட தான் உங்களுக்கும் கையல்புல மேலே லவ் இருந்தது, நம்ம முடிக்கலையா, அது மாதிரி தான், நாளாக சரியாயிரும் என்றாள். லூசா நீ, அது வேற இது வேற, ஏன் இது உன் மச்சான் அட்வைஸ் பண்ணானா என்றான் அவளை உற்று நோக்கியவாறு. இல்லையே, அப்படிலாம் இல்லை என்றால் திருட்டு விழித்தவாறு. நீ எப்படி திங்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அழகி, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னெலாம் பார்க்காத, நமக்கு பிடிக்குமான்னு பாரு, உனக்கு பிடிக்குமான்னு பாரு. என் விஷயத்துல கையலுக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் அத்தோடு என்னத்தை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். அது ஒரு க்ரஷ், லவ் இல்லை. இப்போ நினைச்சா கூட கில்ட் ஃபீல் தான் வருது, மிஸ் ஃபீலிங் இல்லை. ஹரிஸ் விஷயம் அப்படி இல்லை, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சு லவ் பண்ணியிருக்காங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையில பிரிஞ்சிட்டாங்க. இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு அவனுக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்தா அப்போ உன்னோட நிலைமை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அழகி, ப்ளீஸ் என்றான். விட்டு போயிடுவான், இல்லைனா பிரிஞ்சிருவான், இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே என்று எழுந்து விறுவிறுவென நடக்க, அவளின் முழங்கையை பற்றி சுவற்றில் சாற்றியவன், லுக் அழகி,
நீ இவ்வளோ ஸ்டபன் கிடையாது. இதுக்கு பின்னால் வேறு ஏதோ ரீசன் இருக்கு. நான் இவ்வளோ இறங்கி வர்றேன்ல, கொஞ்சம் கன்சிடர் பண்ணு ப்ளீஸ், சொல்லு. அட்லீஸ்ட் அது தெரிஞ்சாவது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் என் வழியை நான் பார்க்குறேன் என்றான் உருக்கமாக. உங்களுக்கும் எனக்கும் சரி வராது, நீங்கள் வேற நான் வேற என்றால் தலையை கவிழ்ந்தவாறு. வாட்? கம் அகேன்? யார் சொன்னா? உன் வீணா போன மச்சானா என்றான். இல்லை, உங்கள் அம்மா என்றால் தயங்கியவாறு. மீயா? அவங்க எப்போ எப்படி என்றான் அதிர்ந்தவாறு. கடைசி 5 நாள் நீங்கள் வீட்டுக்கு வரலல, என் ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, அப்போது அவங்க தான் 2 பேர் வாழ்க்கையை வீணாக வேண்டாம், அவன் வேற நீ வேறன்னு சொன்னாங்க. வெளிகளை அதிர்ந்து விழித்தவன் பல்லை கடித்து கொண்டு மீ என்று வாய்க்குள் முணுமுணுக்க அப்போதுதான் உண்மை விளங்கியது. அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பியது அப்பா இல்லை, அம்மா என்று எண்ணியவன், அவங்க 1000 சொல்லட்டும், உனக்கு எங்கே போச்சு அறிவு? முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் நீ என்கிட்ட கேட்கணும் அறிவழகி, நமக்குள்ள சரியா வருமா இல்லையான்னு. ஆமாம், நம்ம வேற வேற தான், நீ பொண்ணு நான் பையன், அப்படி தானே கல்யாணம் பண்ண முடியும் என்றான் அழுத்தமாக. அதுக்கு நீங்கள் எங்கே ஃபோன் எடுத்தீங்க என்று கத்தினாள். நான் கால் செஞ்சேன், நீங்கள் அட்டன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டீங்க. 3 நாள் பைத்தியம் மாதிரி யார்கிட்ட பேசணும் என்ன பேசணும்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே சுற்றி வந்தேன். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பேசலையே. அப்பா வயசுக்கான 2ஆம் தரமாக கேட்டாங்க என்ன தெரியுமா என்று முகத்தை மூடி கதறி அழுதாள். சாரி அழகி, தப்புதான், ரியலி சாரி என்றான் சக்தி இழந்து. அப்போது மேஜையில் இருந்த அறிவழகின் மொபைல் ஒலிக்க அம்மா என்று வந்தது. கண்ணீரை துடைத்துவிட்டு அம்மா என்ன சொல்லு என்றாள். அறிவு என்று ரெங்கனின் குரல் 3 வருடத்திற்கு பின் கேட்கிறாள். ஏற்கனவே அவள் இருந்த மனநிலையில் தந்தையின் குரலை கேட்டதும் வெளியில் நீர் பொங்க நின்றவளை கண்டு மொபைலை ஸ்பீக்கரில் போட்டு வாயில் விரலை வைத்து சைகை செய்தவன், நீ பேசு என்றான். அறிவு, தூங்கிட்டியாடா என்றவுடன் விம்மி வெடித்தளத் தொடங்கினாள் அறிவழகி. அப்பா அப்பா என்று இதழ் அசைந்ததை தவிர குரல் வெளியே வரவில்லை. அழாதடா. வந்தவுடனே அம்மா சொன்னா, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு. ரொம்ப சந்தோஷம்டா. சுந்தரம் அம்மா கிட்ட பேசிட்டேன். 10 நாள் நிச்சயதார்த்தம். இனியாவது விளையாட்டு பிள்ளையா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அழாம தூங்கு, காலையில போன் போடுதேன், சரியாடா என்றாள். சரிப்பா என்றாள் சன்ன குரலில். கட் செய்தவள் மொபைலையே பார்த்துவிட்டு அப்பா பேசிட்டாரு என்று கண்ணீருடன் குதூகலித்தவள் துருவின் கையை பற்றி சுற்றினாள். ஆனால் துருவோ எந்த எதிர்வினையும் இல்லாமல் இருக்க, சாரி, நான் சொன்னேன்ல, நீங்க ரொம்ப நல்லவர் தான், உங்களுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்று விட்டு மச்சான் என்றவாறு வீட்டினுள் ஓடினாள். சென்ற அவளை பார்த்தவாறு அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்தான் துரு. உள்ளே சென்று விடயத்தை அறிவுலகில் கூறியவுடன் பிரம்மா தேடி வந்த துருவை தான். அசைவற்று அமர்ந்திருந்தவன் தோளை பற்றி மச்சான் என்க சலிப்பாக சிரித்தான் துரு. என்ன மச்சான் சிரிக்க? எனக்கு பயமா இருக்குடா. சரிவா, நாம கிளம்பலாம் என்று காரை ஊட்டிய துருவை திரும்பி திரும்பி பார்த்தான் பிரம்மா. ஏன், ஏதாவது சொல்லுனா சொல்லு, லைக் வேண்டாம், விற்று, சரி வராது, எக்ஸெட்ரா என்றான். மச்சான், ஆக்சுவலி அதான் ட்ரூ. வேண்டாம் மச்சான், நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணு. நார்மலாக இருக்கிறத பார்த்தாதான்டா எனக்கு பயமா இருக்கு என்றான் பிரம்மா. ஹஹா என சிரித்த துருவோ, அவளுக்கு கல்யாணம் ஆகிய குழந்தை இருக்கணும்னு நினைச்சப்ப கூட நான் விடலை, இப்போ விடுவேன் நீ நினைக்கிறியா? நெவர் என்றான். இதனால நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். எனக்கு ஆசைதான் நீங்க சேரணும்னு. ஆனா சொதப்பி இன்னொரு முறையும் அந்த பொண்ணு வாழ்க்கை ஸ்பாயில் ஆக வேண்டாம் மச்சான். கேர்ஃபுல் என்றான் பிரம்மா. தேங்க்யூ என்றான் துரு கண்களை சிமிட்டியவாறு. விண்மீன் 57. இனிமேலும் அவள் வாழ்க்கை பாழாக கூடாதுன்னு தான் நானும் போராடுறேன். என்னை தவிர அவளை யாரையும் ஹாப்பியா வச்சுக்க முடியாது. என்னதான் அப்பா மச்சான்னா கூட அவங்க கிட்ட அவ இயல்பா இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு பால்கனில ஓன்னு அழுதாளே, அத அவங்க அப்பா மச்சான் கிட்ட சொல்லி அழுவான் நீ நினைக்கிற? நெவர் எவர். அவ வேற ரகண்டா, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளோட சியம் அவகிட்ட இப்போ இல்லை. ஆக்சுவலி நான் ரொம்ப பேச மாட்டேன். அவ பேசி பேசி என் இயல்பா மாத்தினா. இப்போ நான் இயல்பா பேசுறேன், அவ சுயத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அழகி என் ஒய்ஃப், அவ எனக்கானவ. என் கூட அவ இல்லாம இருக்கலாம், என்னோட அனைத்திலும் அவ தான் இருக்கா. அவகிட்ட மட்டும்தான் சிரிக்க தோணும், அழ தோணும், கொஞ்சம் விளையாட தோணும். மொத்தத்தில் அவகிட்ட மட்டும்தான் நானா இருக்க தோணும். அதெல்லாம் ஒரு ஃபீல், உனக்கு புரியாது என்றான் துரு. மச்சான், நீ இவ்வளோ சீரியஸாக ஒரு பொண்ணை விரும்பணும்னு நினச்சி கூட பார்க்கல. இதில் என் ஹெல்ப் தேவைப்பட்டா நிச்சயம் செய்வேன் என்று சிலாகித்தன் பிரம்மா.
அடுத்து வந்த நாட்களும் அறிவழகியை கண்டால் சிறு புன்னகையுடன் கடந்து சென்றான் துரு. சென்னை டு ஹைதராபாத் செக்டர் பயணம் சென்று விட்டு திரும்பியவர்கள் விமானத்தின் காக்பிட்டில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க துருவுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதில் அவனின் வைசாக் டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கிராண்டட், ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வில் கெட் த்ரூ மெயில் என்றிருக்க, ஓ காட் என்று நெற்றியை தேய்த்தான் துரு. அவசரப்பட்டியோன்னு தோணுது மச்சான், இப்போ என்ன செய்ய போற என்றான் பிரம்மா. சப்போஸ் டிரான்ஸ்ஃபரை பர்டிகுலர் ஸ்டாஃப் அக்செப்ட் பண்ண முடியாத ஃபிசிக்கல் ஃபிட்ல இருந்தா எவ்வளோ நல்ல ஆட்டோ கேன்சல் ஆகும் என்றான் துரு. மினிமம் 2 weeks, மேக்ஸிமம் 1 month. பட் எப்படி மச்சான் பாசிபிள்? நீ கம்ப்ளீட்லி ஃபிட் என்றான் பிரம்மா. ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு மெயில் பண்ணு. அன்ஃபார்ச்சுனேட்லி கேப்டன் துரு கவனக்குறைவால காக்பிட்ல இருந்து கீழே தவறி விழுந்துட்டான்னு. லெஃப்ட் ஹேண்டில் மைல்டு ஃப்ராக்சர், ஷோல்டர்ஸ் அண்ட் லெக்ஸில் டீப் இன்ஜுரின்னு அனுப்பிடு என்றவாறு காக்பிட் கதவின் அருகே சென்று நிற்க அதிர்ந்த பிரம்மாவோ மச்சான் என்று கத்த அவனை பார்த்து கண்ணடித்தவாறு கையை விரித்து கீழே குதித்திருந்தான் துரு. உடனே எமர்ஜென்சி அலாம் அடிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. சென்னையின் உயர்தர ஹாஸ்பிட்டலில் ஒன்றான மியாட் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டனர். மறுநாள் துருவோ கையில் ஒரு ஜூஸ் டம்ளரை ஏந்தியவாறு ஸ்வீட் லைம் ஜூஸை ஸ்ட்ரா வெளியே உறிஞ்சி அருந்தியவன், டே நம்ம 2 பேரும் இங்கே இருக்கமே, மெயில் யார் பண்ணியிருப்பா? என் டிரான்ஸ்ஃபர் கேன்சலேஷன் ப்ராசஸ் ஆகுமா என்றான் துரு. முகம் முழுவதும் கட்டுப்போட்டு ஒரு கை கால் ஃப்ராக்சர் ஆன நிலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் பிரம்மா. ஆம், துரு குதித்ததை பார்த்த அதிர்ச்சியில் மயங்கிய பிரம்மா பின்னாலேயே அவனும் விழுந்திருந்தான். துருவாவது கவனமாக குதிக்க பிரம்மாவோ குப்புற கவிழ்ந்திருந்தான். இதில் முகம் முழுவதும் சிராய்ப்பு வெட்டுக்கள். விழிகளை திருப்பி துருவை கண்ட பிரம்மாவோ, நாதாரி பயலே, நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்குறானா, மெயில் யார் பண்ணிருப்பான்னு கேட்குறான். கடவுளே, ஏற்கனவே எவனும் பொண்ணு தரல, இதுல மூஞ்சில எல்லா பக்கமும் இழுக்குதே, எத்தனை புராணம் விட்டுருப்பாங்கன்னு தெரியல, என் கல்யாண கனவு கனவாவே போயிரும் போல என்று நொந்து கொண்டான். இவர்கள் உடன் பணிபுரிந்தவர்கள், ஏர்போர்ட் அத்தாரிட்டி நிர்வாகிகள் என அனைவரும் வந்து பார்த்த வண்ணம் இருந்தனர். விஷயம் கேள்விப்பட்டு சந்தீப், இந்து, அறிவழகி, ரெங்கனும் வந்திருந்தனர். வந்தவர்கள் இருவரையும் கண்டு சற்று அதிர்ந்துதான் போனார்கள். பிரம்மாவோ உருவமே தெரியாமல் கட்டு போட்டிருக்க, துருவோ சிறிய சிராய்ப்புக்கு அவனை விட பெரிய கட்டாய் போட்டு படுத்திருந்தான். இவர்களை கண்ட ரெங்கனோ, என்ன தம்பி, பார்த்து வேலை பார்க்க கூடாதா? ஏதோ அம்மம் புண்ணியத்துல பெருசா ஏதோ நேரல என்றவாறு எடுத்து வந்த திருநீற்றை நெற்றியில் பூசினார். இன்னைக்கு காலையில தான் வந்தேன், விஷயம் கேள்விப்பட்ட உடனே பார்க்கணும்னு இவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டேன். அப்பா அம்மா என்று இழுக்க, நேத்துல இருந்து இங்கதான் இருந்தாங்க அங்கிள், நான் தான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன் என்றான் துரு. ஓ நல்லது, அறிவுக்கு நிச்சயம் வச்சிருக்கேன், நல்லா இருந்தா 3 நாளுக்கு முன்னாலேயே வாங்கன்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கல்யாணத்துக்காவது 1 வாரத்துக்கு முன்னாலேயே வந்துடணும், சரிங்களா தம்பி என்றார். இட்ஸ் ஓகே அங்கிள், பாசிட்டிவ்லி என்கேஜ்மெண்ட்க்கு வர ட்ரை பண்றேன் என்றான் துரு. பிரம்மாவை கண்ட அறிவழகியோ, ஏன்னா ஃப்ரெண்டுனாலும் இப்படியா 2 பேரும் கட்டி பிடிச்சி குதிச்சிட்டீங்களா என்றாள். சந்தீப்போ, என்ன பாஸ் இந்த வாட்டி அடி கொஞ்சம் பலமோ என்றான் நக்கலாக. நீங்க ஏன்டா பேச மாட்டீங்க, சாத்துக்குடிய வாங்கிட்டு வந்தமா பேஷண்ட்டை பார்த்தம்மான்னு இருங்கடா என்று எண்ணினான் பிரம்மா. ரெங்கனோ, அறிவு, அடிப்பட்டவர்கிட்ட போய் இப்படி பேசலாமாடா, சரியாகம்னு வேண்டிக்குவோம், அதை அங்க வச்சிட்டு வா என்றார். சரிப்பா என்று சாத்துக்குடி பையை பிரம்மா அருகில் வைத்தவள், கெட்வில் சூன்னா என்றாள். சந்திப்போ, பாஸ் பாத்தீங்களா இந்த மலர் வளையத்தை, சாரி இந்த மலர் கொத்த உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ண சொன்னது, கெட்வில் சூன் என்று பிரம்மாவின் கால் அருகே வைக்க முற்பட அதை பறித்து அறிவழகியோ, மச்சான் என்று முறைத்துவிட்டு, சாரினா என்றவள் கெட்வில் சூன் என்று துரு கையில் கொடுக்க, சாரி அழகே, 2 கையும் தூக்க முடியாது, அதனால அந்த டேபிள்ல வச்சிரு என்றான். அதிர்ந்து விழித்தவள், கட்டு எதுவும் இந்த கையில போடலையே, என்னாச்சு என்றாள். எல்லாம் ஊமா அடிமா, ரொம்ப பசி, அங்க யாராவது இருந்தா கொஞ்சம் ஃபீட் பண்ண அனுப்பிவிட என்றான் துரு. தாதியர் யாரும் இல்லாமல் இருக்க, இட்ஸ் ஓகே, 2 hours அம்மா வந்துருவாங்க, நோ வரிஸ் என்றான் பெருந்தன்மையாக. ரெங்கனோ, பாவம் அறிவு, ஆபத்துக்கு பாவம் இல்ல, அதான் கரண்டி இருக்குல்ல, ஊற்றி விட்டுடா என்றார். சரிப்பா என்றவாறு ஊட்ட தொடங்க, பிரம்மாவோ, அடப்பாவி, இப்பதானடா 5 டப்பா ஜூஸை குடிச்ச, இந்த ரணகுலத்துல இவனுக்கு ஒரு குதூகலம் கேக்குது என்று சிஸ்டர் என்று பிரம்மா ரகசியமாக அழைக்க, கட்டின் நடுவே இருந்த வாயிலிருந்து புஸ் புஸ் என்ற சத்தம் மட்டுமே கேட்டது. இந்த தம்பிக்கும் பசிக்கு போல, மாப்பிள்ள அவருக்கு நீங்க ஊட்டுங்க என்க.
வன்மமாக சிரித்த சந்தீப்போ சண்டைக்கு போறவன் போல தன் சட்டை கையை முட்டி வரை மடக்கியவன், ஓ ஊட்டிடலாமே என்று ஊட்டுகிறேன் என்ற பெயரில் ஸ்பூனால் வாயிலே குத்தினான். வேண்டாம் என்று தலையை ஆட்டுவது கூட புரியவில்லை மற்றவர்களுக்கு. அன்னைக்கு லிஃப்ட பிளாக் பண்ணது நீங்க தானே பாஸ் என்று மீதியையும் சிறப்பாக ஊட்டிவிட, நாளைக்கும் வர்றேன் ஊட்டிவிட என்று எழுந்து செல்ல, அறிவளையோ உணவுக்கே வலிக்காதவாறு ஊட்டி கொண்டிருந்தாள். பொறுமை இழந்த ரெங்கன் சந்தீப் வெளியே இருக்கும், சீக்கிரம் வா என்று விட்டு செல்ல, ஒரு வாய்க்கும் 10 நிமிஷம் என வாயிலே ஜீரணமாகும் வரை மென்று சாப்பிட்ட துரு வெறும் 40 நிமிடத்தில் சாப்பிட்டு முடித்தான். அனைத்தையும் கழுவி வைத்தவள் வெட் டிஷ்யூ கொண்டு வாய் கழுத்து என துடைத்துவிட்டு, அப்போ நான் வர்றேன், கெட்வில் சூன் என்றாள் பாவமாக. இதற்கும் மேல் அவள் கவலை கொள்வதை விரும்பாதவனோ, கெட் யூ சூன் என்றவாறு கண்ணெடுத்து 2 கைகளையும் மேல் நோக்கி மடக்கி விரித்து சுடக்கெடுக்க அதிர்ந்து விழித்தவாறு பிரம்மாவை நோக்கினாள் அறிவழகி. அவனோ அவளை முறைத்தவாறு, இதைத்தானோ முதல்ல இருந்து சொல்ல ட்ரை பண்ணேன், கூமுட்ட என்பது போல் இருந்தது அவன் பார்வை. மலர் கொத்தை தூக்கி அவன் மார்பில் எறிந்துவிட்டு விறுவிறுவென கதவை அடித்து சாத்திவிட்டு கிளம்பி விட்டாள். பிரம்மாவோ, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வயிறு எரிஞ்சது, ஐ லைக் தட் ஃபினிஷிங் டா மச்சான் என்றான் சத்தமாக சிரித்து கொண்டே. கடுப்பான துருவோ அவன் பெட்டை எட்டி உதைக்க, டேய் சல்லி சல்லியா நொறுங்குன நல்லி எலும்பெல்லாம் அள்ளி கட்டி வச்சிருக்காங்க ராஜா, பேச்சா இருக்கட்டும் என்று விட்டு, டிரான்ஸ்ஃபர் கேன்சல் பண்ணிட்ட சரி, நிச்சயத்தை என்ன பண்ண போற என்றான் பிரம்மா. ஹஹாவென சிரித்த துரு, அது எல்லாம் பெரிய வேலையே இல்லை, அதுக்கு தான் என் மாமனார் இன்னும் 3 நாளுக்கு முன்னாலே வர சொல்லியிருக்காரு, முன்னால போய் சிறப்பிக்க வேண்டியதுதான் என்றான் துரு. அது சரி மச்சான், நீ எப்படி நிறுத்த போறேன்னு சொல்லவே இல்லையே என்றான் பிரம்மா. அதுவா, அழகியோட வீணா போன மச்சான் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு அம்மா கேரக்டர் இருக்கு. எப்படி என் பொண்டாட்டிக்கு அறிவழகின்னு சூட்டபிள் இல்லையோ, அது போல அவங்களுக்கு சுத்தமா சூட்டே ஆகாத அன்பழகின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. நாம போய் நின்னா போதும், நாம ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்களே நிறுத்திடுவாங்க நிச்சயத்தை. ஸோ நாம விழாவை சிறப்பிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும். அவங்களே நம்மளை சேர்ப்பாங்க, அவங்களே நம்மளை பிரிச்சும் வச்சிருவாங்க. சில சமயம் அவங்க எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். இருந்தாலும் நானும் ஒரு சின்னதாக ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அவ என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் என்றான் கண் சிம்பிட்டியவாறு. டேய் மச்சான், உனக்குள்ள இப்படி ஒரு ரோமியோவா? ஏதோ கொஞ்ச நாளுக்கு முன்னால அயன்மேன் மாதிரி வெறப்பா தெரிஞ்ச, எல்லாம் நடிப்பா கள்ள பயலே என்றான் பிரம்மா. நன்றி, தொடரும்.